டேய் வாடா வாப்பா சுகன்யா. என்னடா சின்ன பையனா என் அக்கா கூட இந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்க 2 பேரும் தான் பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அப்புறம் நான் சூழ்நிலை காரணமா அந்த வீட்டுக்கே போற மாதிரி ஆயிடுச்சு. நான் வச்சிருக்கிற மாதிரியே என் அண்ணனுங்களும் என் மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு நம்பிதான் மச்சான் நான் அங்க போனேன். பெரியண்ணா என்னமோ நான் நம்பின மாதிரி தான் நடந்துக்குச்சு. ஆனா என் சின்ன அண்ணா அப்படி இல்லை மச்சான். அது மனசுல எனக்கு என்ன இடம் கொடுத்துருக்குன்னு இன்னைக்கு எனக்கு காட்டிருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால அங்க இருக்க முடியும்னு எனக்கு தோணல மச்சான். அதான் பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் சுகன்யாவையும் அழைச்சிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கே வந்துட்டேன். வந்து இனி இருக்கிற காலம் முழுக்க நானும் என் பொண்டாட்டியும் பிறக்க போற எங்க குழந்தையும் இந்த வீட்லயே இருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். மச்சான் நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா? ஏய் என்னடா நீ இதெல்லாம் ஒரு கேள்வியா? லூசு பேல, இது ஓ வீடுடா. நீ வாடிக்கு சந்தோஷமா வாழலாம். உன்னை ஏன் வந்து எதுக்கு வந்து யாராவது கேள்வி வைக்க முடியுமா? அக்கா நாங்க இங்க இருக்கிறதுல உனக்கு சம்மதமா? டேய் என்னடா கேள்வி இது? என் தம்பி என் வீட்ல இருக்கிறதுக்கு நான் வேண்டான்னு சொல்வேனா? ரொம்ப சந்தோஷம் மச்சான், ரொம்ப சந்தோஷம். எனக்காக எவ்வளவு பண்றீங்க, நன்றி மச்சான். என்னடா நீ மாம்சு செந்தில் வருத்தப்படாதீங்க. உங்க அண்ணன் பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மாமா. உங்களுக்கு நாங்க இருக்கோம் மாம்சு. அழாதீங்க, சந்தோஷமா இருங்க மாமா. இதான் மாமா உன் குடும்பம். சந்தோஷமா இரு மாமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ இனிமே அதே மாதிரி இருக்கலாம் மாமா. இருக்கலாம் கதிரு, இருக்கலாம். நாம சந்தோஷமா இருக்கலாம். அழுவாதீங்க மாமா, நாங்க தான் இருக்கோம். சரிங்க, சந்தோஷமா இரு. உங்களுக்கு நாங்க இருக்கோம் மாம்சு. ஏன் சுகன்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீங்க 2 பேரும் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும்லாம் இல்ல அத்தாச்சி. என் புருஷன் என்ன சொல்றாரோ நான் அங்கதான் இருக்க போறேன். தம்பி கூட இருப்பிய நீங்க சந்தோஷப்படுவிய, அது தெரியும். ஆனா நான் உங்க கூட இருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே. அதுல நான் வருத்தப்பட என்ன இருக்கு? இல்ல என்ன இருந்தாலும் நமக்குள்ள பஞ்சாயத்து இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஐயோ ஐயோ, அதெல்லாம் நான் எப்போ மறந்தாச்சுமா. என் தம்பி பொண்டாட்டி மேல கோவத்தை காட்டி நான் என்ன பண்ண போறேன்? சரி அப்ப சரி. சரி சரி, இப்ப பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே லாலா லலாலான்னு பாடிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம், அப்படிதானே? ஆமா ஆமா, அப்படியேதான். அப்போ இந்த சந்தோஷத்தை நாம சாப்பிட்டுட்டே கொண்டாடலாமா? எனக்கு லைட்டா பசிக்குது. அக்கானா அக்கா தான், என்ன நடந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்காங்க. நமக்கு சோறு முக்கியம் பிகிலு. முக்கியம்தாப்பா, முக்கியம்தான். காலையிலேயே எங்க அண்ணா 7:30 கூட்டினதுனால நானும் எதுவும் சாப்பிடவே இல்லை. பசி வயித்த கிள்ளுது, உசுறு போகுதுக்கா. சாப்பிடுவோமா? ஏமா நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க? சாப்பிடல அத்தாச்சி. ஐயோ ஏப்பா, இந்த மாதிரி நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட வேணாமா? கோமதி எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்து வை. அது சாப்பிடு. சரிங்க. ஏய் வாங்க மாமா, சாப்பிடலாம். மாமா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இனி நம்ம 4 பேரும் எப்பவும் போல அதே ஃபன் கேங் தான். என்ன மாம்சு? ஏலே பழனி, நீ திரும்ப வீட்டுக்கு வந்ததுல நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் அம்புடி சந்தோஷப்படா. என்ன பாருச்சு? டேய், இப்போ உனக்கு சந்தோஷமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தோம். இப்படி பேசி பேசி அவனை துரத்தி விட்டிய. அண்ணா அவனை யாரும் துரத்தலைங்க அண்ணா. என் மனசுல பட்ட நியாயத்தை நான் சொன்னேன். அது பொறுக்க முடியாம கிளம்பி போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா ஒரு 2 நாள் அங்கே இருப்பாண்ண. அதுக்கப்புறம் அந்த பரதேசி பாண்டியம் படுத்துற பாட்டில் தானா இங்கே வந்துடுவான். இதெல்லாம் என்ன நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? டேய், ஊர் முழுக்க சொத்து வாங்கி போட்டு அதை 3ஆ பிரிச்சாலும் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அது போதாதா உனக்கு? அப்புறமா ஏன் அவனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ற? பெரியப்பா, சொத்து இவ்வளவு சேர்றதுக்கு சித்தப்பா ஒரு உதவி கூட பண்ணல. நீங்களும் அப்பாவும் அவ்வளவு உழைச்சிங்க, நானும் உங்களோட சேர்ந்து உழைச்சேன். இதுல சித்தப்பாக்கு எப்படி கொடுக்க முடியும்? டேய் சின்ன பையன், நீ பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்திலையும் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்காத, புரியுதா? தம்பி, உங்க அண்ணன் எடுத்தது நல்ல முடிவு தானே தம்பி? அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்பா முத்து, ஏற்கனவே எடுத்த முடிவுதான். நான் சொன்ன மாற்றத்தை நீ கண்டிப்பா கொண்டு வரணும். மொத்த சொத்தையும் 4ஆ பிரிக்கலனாலும் பரம்பரை சொத்துல ஒரு பங்கை நீ நிச்சயமா உன் தங்கச்சி கோமதிக்கு கொடுத்தே ஆகணும். அப்படியே தெரிஞ்சவங்க, எடுத்து விட்டுக்காரங்க, பக்கத்து விட்டுக்காரங்க, போறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்து கூடாத. மொத்தமா கதையை முடிச்சிரு. போடா தம்பி. ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்கணும்னு அத்தை சொல்லலையே. கூட பிறந்தவங்களுக்கு தானே கொடுக்க சொல்றாங்க. அது நியாயம் தானே? சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி சொன்னாலும் சக்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. பழனிவேலுக்கு சேர வேண்டிய பங்கை நான் அவனுக்கு கொடுக்க தான் போறேன்.
அம்மா சொன்ன மாதிரி பரம்பரை சொத்துல கோமதிக்கு சேர வேண்டியதையும் கொடுக்க தான் போறேன். அதுல உனக்கு விருப்பம் இல்லைனா என்னோட பங்குல எனக்கு சேர வேண்டியதை அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படியெல்லாம் நான் யாரையும் கைவிட்ட மாட்டேன். அண்ணா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. ஏய், நான் இல்ல, தேவையில்லாம நீ உணர்ச்சி வசப்பட்டுதான் பிரச்சனையை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்க. ஆனா உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கிறேன். நீ இப்படி பணத்தாசை பிடிச்சவனா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அண்ணா எனக்கு பணத்தாசனம் இல்லைங்கண்ணா. நியாயமா நடக்க வேண்டிய விஷயங்கள், நாம ராப்பகலா உழைச்ச உழைப்பு நியாயமா நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். இது எங்கன்னு தப்பு இருக்கு? வாய மூடுறா. உன் நியாயத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. நியாயம் பேசுறானா நியாயம். என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவனை அனுப்பி வச்சுட்டல்லடா. இப்போ உனக்கு திருப்தியா? பாவி பாவி. பாண்டியன் அண்ணனே சொத்து விஷயத்துல அம்புட்டு நியாயமா நடந்திருக்கும் போது நாம எப்படி நடந்திருக்கணும்? அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு இப்ப எம்பிட்டு அசிங்க தம்பி நம்ம குடும்பத்துக்கு. என்னங்க நீ எங்க அசிங்கம்? வாங்கின இத்தனோட சொத்துல பழனிக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கறான். ஆனா நம்ம பழனி அவன் வீட்டுல இத்தனை வருஷம் ராப்பகலா உழைச்சு கொடுத்துருக்கான். அண்ணி அவன் ஏதாச்சும் கொடுக்கறான் கொடுக்கல அந்த விஷயத்துக்கு நான் போகல. ஆனா நம்ம வீட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்க போகுது. நீ என்னதான் பேசினாலும் அதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. அதனால அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. நீ நிறைய பேசிட்ட, பேச வேண்டியதுக்கு அதிகமா நீ பேசிட்ட. இனிமே சொத்து விஷயத்துல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, வாயை திறக்க கூடாது. மீறி வாயை திறந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்கணும். ஜாக்கிரதையா நடக்கும். பாண்டியனே நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். அம்மா உங்க மச்சான் உங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாராமே? ஆமா ஆமா. என்ன கடைக்கு வந்துருவாப்லையாண்ணே? ஏனே அவனுக்குன்னு சொந்தமா கடை இருக்குல்ல, அதனால அந்த கடையை தான் நான் பார்த்துக்குவேன். ஏன் ஒரே வீட்டு ஆளுங்க 2 கடை வச்சிருக்க கூடாதா? பரவாயில்லண்ணே, வச்சுக்கலாண்ணே. சரி வர்றேண்ணே. ஏண்டா எப்படி அதெல்லாம்? ஆமாப்பா, காத்தை விட வேகமா அடுத்த வீட்டு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. ஏண்டா சொல்றேண்ணா, நான் வெளில இருக்க போய் யாராவது பார்க்க வந்தாங்களா? இல்லப்பா, யாரும் வரல. பையன் கார்த்தியம் குடிக்கிற கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்கல்ல? ஆமாப்பா, இன்னைக்கு மட்டுமே 4 பாக்கெட் கடலை மிட்டாயி 2 பாக்கெட் எள்ளு உருண்டை கேட்டு வாங்கிட்டு போனாங்கப்பா. ஏண்டா அவனை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? இல்லப்பா, இன்னைக்கு விசாரிக்கணும்னு நினைச்சேன். டெலிவரிலாம் இருந்ததுனால பண்ண முடியாம போயிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் நல்ல வேலை தாண்டா தெரியுறேன். ஆனால் அதுக்காக 4-5 இடம் நம்ம கடையில் வச்சு பார்த்ததை வச்சு அவனை இடம் போட முடியாது. அவன் குணம் பழக்க வழக்கமெல்லாம் எப்படி இருக்குன்னு மற்றாள்கிட்ட விசாரிச்சா தானே தெரியும். அப்படியே அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கணும். அப்படி விசாரித்து எல்லா விஷயம் சரியாக இருந்தால் அவங்கள குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வர சொல்லலாம். சரிப்பா, சீக்கிரமாவே விசாரிச்சிடுறேன். இல்லை சரவணா, கடைக்கு ஏதோ முக்கியமான வாடிக்கையாளர் வந்திருக்காரு, என்னான்னு பாரு. ஏடா ஆஃபீஸர் என்ன விஷயமா வந்திருக்காரா? நம்ம கடைக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் தான் வரணுமா என்ன? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முந்தியெல்லாம் கடைக்கு பாக்கவத்தில் வச்சு அழைச்சாலும் வர மாட்டேன். இப்போ நம்ம பூச்சுக்கு அவனா வந்துடுறானே. செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லைங்களே. வீட்லேயும் வெட்டியாக விட்டத்தை பார்த்து படுத்துருக்க முடியாதுல்ல. ஐயாவுக்கு பொழுது போயிருக்காது, அதனால தான் ஐயா கடைக்கு வந்திருக்காரு. அப்பா, வீட்டில் சும்மா இருக்க முடியலன்னு கடைக்கு வர்றது நல்ல விஷயம் தானேப்பா? ஆமாம்மா, நல்ல விஷயந்தான். பேர்பட்ட பெரிய மனுஷன் நம்ம கடைக்கு வர்றதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும்டா சொன்னா. நான் கிளம்புறேண்ணே. டேய் செந்தில், இருடா. ஏன்பா செந்தில் என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களப்பா? ஏண்டா இவனமும் எல்லா விஷயம் சரியாக பண்ணி நானும் அதை தப்பாக சொன்ன மாதிரில பேசுகிறேன். நீ பண்ணுறது பூரா வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை. ஆனால் அவனை யாரும் எந்த குத்தம் குறையும் சொல்லிடக்கூடாது. மனுஷன் உடனே கோவப்பட்டுருவார். சரி, கடையை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. செந்தில், எதாவது குடிக்கிறியா? எடுத்துகிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏண்டா சும்மா தான் வந்தியா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோ தானே வந்தேன். அதை கூட புரிஞ்சுக்காமல் அப்படியே தேவையில்லாமல் கத்திட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா டெலிவரி ஏதாவது போகணுமாண்ணே சொல்லி, நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்லைடா, இன்னைக்கான டெலிவரிலாம் முடிஞ்சு போச்சு. நீ கதிர்கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லைண்ணே, பேசலை. செந்தில், என்னடா இவனும் அப்பா மாதிரி பேசுகிறான்னு மட்டும் தப்பாக நினச்சிடாத. கதிர் விஷயத்தை நீ தேவையில்லாமல் உள்ளே இழுத்துருக்க கூடாதுடா. அண்ணா எனக்கு புரியுதுண்ணே, ஆனால் நான் வேணும்னே பண்ணலண்ணே. என் மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. ஏதோ கோவத்தில் வாய் தவறி அப்படி பேசிட்டேண்ணே. நம்மள மாதிரி மனசில் நினைக்கிறதெல்லாம் கதிர் சொல்லி காட்ட மாட்டான்டா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பான். எனக்கும் அது தெரியும்ண்ணே. நான் கதிர்கிட்ட பேசுகிறேன். நீ அவன்கிட்ட பேசு, அவன் புரிஞ்சுப்பான். சரிண்ணா. சரணா, அக்கா இந்தா இந்த சிட்டையில இருக்கிறத போட்டு வை. நான் பக்கத்துல போயிட்டு வந்து போயிட்டு வாங்க, நான் போட்டு வச்சிடுறேன். அரிசி மண்டிக்காரருக்கு 12,000 ரூபாய் கொடுத்துருக்கிய. வேற அம்புடுதான் ஆத்தா, முடிஞ்சிருச்சு.
ஏன் சித்தப்பா ம் கடக்கணக்கு அரசியை பார்க்க சொல்றீங்களே சித்தி கோச்சுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாம்மா. அவள் மாசமா இருக்கிறதுனால அவளால் முன்ன மாதிரி இப்போ வேலையெல்லாம் பார்க்க முடியறதில்ல. கணக்கு வழக்கு பார்க்குற வேலையெல்லாம் அரசி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவள் சந்தோஷம்தான் படுவா. அப்பா ஓகே. மாமா ஆ இன்னியோட கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டேன். அட சூப்பரா சரியா? நீ நோட்டை கொடு. ஆ சம்பளத்தை கொடுங்க. ஆ பாண்டியன் மச்சானோட பொண்ணு நீன்னு கரெக்டாக தான் நிரூபிக்கிற. ஆ, இரு இரு இந்தா உன் ட்ரெஸ் கலருக்கு மேட்சா இருக்கு வச்சுக்கோ. நாளைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போடு, 500 ரூபாய் கிடைக்கும். உங்க அப்பா கடை கணக்கு பார்க்கும் போதெல்லாம் காசு வாங்க மாட்டியே, இப்போ மாமா கிட்ட மட்டும் வாங்குற. அப்பா தான் பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை தாண்டி அவங்க பாக்கெட்ல இருந்து அடிக்கடி காசு எடுத்துப்பேன்ல. அடிப்பாவே. ஆனா மாமா கிட்ட அப்படி ஆட்டையெல்லாம் போட முடியாதுல்ல, அதான் முன்கூட்டியே வாங்கிக்கிறேன். அடேங்கப்பா. இந்த வீட்ல ரொம்ப செழிப்பா இருக்கிறது இவதான் போல இருக்கு. அண்ணி கண்ணு வைக்காதீய, அப்புறம் காசே கிடைக்காம போயிட போகுது. ஐயோ. வாங்க மாப்பிள்ளைகளா. நீ உட்காருப்பா ராஜி. ஏய் செந்தில், நீயும் கடைக்கு போயிருந்தியா? ஆமாம் மாமா. சரி சரி. ஏ ராஜி எங்க போற? உள்ள போறேன்க்கா. நான் வந்ததுனால தான் போறியா? உன்னையே தான்ப்பா கேட்குறேன். பேச மாட்டியா என்கிட்ட? ஏன் மீனா, உன் தங்கச்சி என் கூட பேச மாட்டாளா? என்ன இந்த பஞ்சாயத்துல தான் இழுத்து விடாதீங்க. நீங்களாச்சு ராஜியாச்சு. என்னப்பா கோவமா இருக்கியா என் மேல? ஆமா மாமா, கோவமா தான் இருக்கேன். என்ன கோவம் உனக்கு? புசுக்குன்னு என் ஹஸ்பண்டை பத்தி பேசினா எனக்கு கோவம் வராதா? டேய் செந்தில், ராஜி கேட்கறது நியாயம் தானே? நீ எப்படிடா ராஜியோட ஹஸ்பண்டை பத்தி பேசலாம்? அண்ணே நீ வேற கம்முன்னு இருண்ணே. நான் வேணும்னே எல்லாம் இந்த விஷயத்தில் அவனை இழுத்து வச்சு பேசலண்ணே. ஏதோ அப்பா மேலே இந்த கோவத்தில் வாய் தவறி அவனை இழுத்து வச்சு பேசிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லைண்ணே. அதெல்லாம் நீங்க பேசியிருக்க கூடாது மாமா. இங்கே பாருப்பா, இப்போ தானே அவன் உனக்கு ஹஸ்பண்டு, ரொம்ப வருஷமாக அவன் எனக்கு தம்பி. என் தம்பியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? பேச உரிமை இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் பணம் விஷயத்தை நீங்கள் சொல்லி காமிச்சிருக்க கூடாது. நீங்கள் பண்ணது தப்பு தான் மாமா. ஏன் மீனா, இந்த பிள்ளை என்னை இப்படி பேசிட்டு போகுது, இதெல்லாம் கேட்க மாட்டியா? என் பக்கம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா நீ? நான் தான் சொன்னேனே உங்க 2 பேர் விஷயத்துல நான் குறுக்க வர மாட்டேன்னு. டேய் செந்தில், வேற ஏதாவது பிரச்சனையை பத்தி நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உன்னை நான் கோத்து விட்டேனா மீனாவுக்கு கோவம் வரும்ல? அதே மாதிரி தான்டா ராஜிக்கும் கோவம் வந்திருக்கு. ராஜியோட கோவம் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான். அண்ணே நான் வேணும்னே எதுவும் பேசலண்ணே, டக்குன்னு வாயில வந்துருச்சு ஏதோ ஒரு கோவத்தில். அண்ணன் அது அன்னைக்கு புரியுற மாதிரி பேசலாம்ல. அந்த பிள்ளைதே முகம் கொடுத்தே பேச மாட்டேங்குதே, பார்த்தாலே ஓடுதே. என்னதான் இருந்தாலும் கதிர் அவளோட புருஷன் இல்ல. 2-3 நாள் அப்படிதான் இருக்கும் மாப்பிள்ள, அப்புறமா சரியாயிடும். என் அக்கா சமையலுக்கும் கைப்பக்குவத்துக்கும் ஈடு இணையே கிடையாது. என்னைக்குமே உங்க அக்கா நல்லா தான் சமையல் பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, குழம்புல கொஞ்சம் காரம் கூடி போய் கிடக்கு. எனக்கு கரெக்டா தான் இருக்கு. எனக்குமே கரெக்டாக தான் இருக்கு. அப்போ எனக்குதே அப்படி தோணுது போல இருக்கு. வேலை வீட்டு இல்லாமல் சும்மாவே உட்காந்துக்கிருந்தா இந்த மாதிரி கண்டதெல்லாம் யோசிக்க தோணும். இவன் நிலைமையில நான் இருந்தேன்னு வச்சுக்க, 1 ரூபாய் சோறு என் தொடைக்கையில் இறங்காது.